இப்போ பல தரப்பினருக்கு பிரச்சனையாக இருந்து யார் அந்த அழைப்பை விடுத்தோம்? ஆறால கோரப்பட்ட இடத்தில் என்ன கோரிக்கைன்றது தானே தாக்கணுமே. நாங்கள் மாறி வருவோமே. எங்களை விடுதலை போராட்ட காலத்தில் எங்களுக்கும் 2003 முதல் எங்களுக்கும் பல கருத்து முறைப்பாடு இருந்தது. நாங்கள் விமர்சிக்கலை, சும்மா உதாரணமாக இருக்கா. 2003 முதல் தான் அதிகமான பார் தொடங்கினது போராட்டங்கள். 6 தொடங்கின இருந்தாங்களால் தொடங்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளர் ஒருவர் இந்த நுண்கடன்கள் தொடர்பாக நுண்கடன்கள் வழங்கும் அந்த நிறுவனங்களை தலைவர்களை அல்லது இங்கே கிளை தலைவர்களை அழைத்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். சென்ட்ரல் பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ணாத நுண்கடன் நிறுவனங்களை நான் வெளியேற்றினோம். நான் மாநகரத்துக்குள்ள இருக்கக்குள்ள சென்ட்ரல் பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ணாத சின்ன நிறுவனங்களை வெளியேற்றினோம். நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ண இல்லை. ஸோ அது நடக்கும். பிறகு அடுத்த என்னென்னா இவங்களை வச்சிருக்கிற ஃபார்ம்ஸ் முழுதுமே இங்கிலீஷ் இல்லாட்டி சிங்களம். வடகிழக்குன்றது தமிழ் ஆட்சி மொழி. இங்கே நடக்கிற முழுதுமே தமிழாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது வடக்கு கிழக்கில் ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்ல, இலங்கை தமிழரசு கட்சி கடந்த திங்கட்கிழமை ஒரு பூரண கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இந்த கடையெடுப்பு தொடர்பாக மக்களிடையே அல்லது ஏனைய அரசியல் கட்சிகளிடையே பல்வேறுபட்ட கருத்துகள் இருக்கிறது. தோல்வியா வெற்றியா என்ற விடயம் தொடர்பாக அது தொடர்பாக நாங்கள் இன்று இந்த கட்சி சார்ந்த ஒரு உறுப்பினரிடம் கலந்துரையாட இருக்கிறோம். அதே போன்று இன்று நாங்கள் நிகழ்ச்சிக்கு அதற்காக அழைத்திருக்கிறோம் மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினருமான தியாகராஜ சரவண பவனை நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு எங்களோட இணைந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். இந்த கடந்த திங்கட்கிழமை அழைப்பு விடுத்திருந்த அந்த பூரண கடையடைப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றியா தோல்வியா இலங்கை தமிழரசு கட்சிக்கு? தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் வட யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் வெற்றி அளிச்சிருக்குது. உண்மையிலேயே இங்கே நாங்கள் இந்த செயற்பாடை அதாவது இந்த ஹர்த்தால் நடத்த வேணாம், ஹர்த்தாலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததுன்றது சர்வதேசத்துக்கும் மட்டுமில்லை மத்திய அரசாங்கத்துக்கும் பெரும்பான்மை சமூகத்துக்கும் என்ன தகவலை சொல்ல வலிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான கடைகள் திறந்திருந்த நிலையில் அப்போ என்ன சொல்ல வலிக்கிட்டு, என்ன தகவல், என்ன மெசேஜ் அவங்களுக்கு சொல்லப்படுமானா, கோரிக்கை என்ன, வடகிழக்கில் இருக்கிற இராணுவ முகாம்கள் அகற்றப்படும். அப்போ இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேணும் என்று கோரிக்கை விடுப்பிடித்து மக்கள் ஆதரவு நாங்கள் கோரினோண்டா அதை அந்த அந்த கோரிக்கைக்கு எதிராக நீங்கள் செய்யப்பட்டிருந்தா அது என்ன அர்த்தம்ண்டா, வடகிழக்கில் இராணுவம் வெளியேற தேவையில்லை என்ற தகவலைத்தானே, என்ற செய்தியைத்தானே சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கம் சொல்ல வலிக்கிறீங்க. இதே போல தான் பாராளுமன்ற தேர்தலில் தனியொரு நபரை தாக்க வலிக்கிட்டு வடகிழக்கில் மட்டக்களப்பை தவிர்ந்த மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் இவங்கள் அனுரகுமாரோட தலைமையிலான கட்சி அதிக ஆசனங்கள் பெற்றது. அப்போ என்ன தகவலை சொல்லப்பட்டது, மட்டக்களப்பு தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கொள்கையை கைவிட்டு பெருந்தேசியத்தில் பிடிச்சிருக்கிறாங்கன்ற செய்தியைத்தானே சொல்ல வலிக்கிட்டது. அப்போ இப்போ இங்கே இதில் கோரிக்கை விடுக்கப்பட்டதுன்றது நியாயமான கோரிக்கை. ஆறு கோரிக்கை விட்டன்றது அப்பால கோரப்பட்ட கோரிக்கை சரிதானே. இராணுவம் வெளியேறணும் என்று எப்போ இருந்து கிடைக்கிறோம். இப்போ இராணுவம் வெளியேறணும்னு ஒரு கோரிக்கை வந்தால் அதை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஆதரித்து அதை பலமாக காட்டியிருக்கணுமே தவிர அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். அப்போ அவங்க பெருந்தேசியத்தோடு சேர்ந்து இயங்க வலிக்கிறாங்களான்ற ஒரு பார்வைதானே வருது எங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் சொன்னது போன்று அந்த என்ன கோரிக்கைக்காக இந்த அழைப்பு விடப்பட்டது என்பதை விட இப்ப பல தரப்பினருக்கு பிரச்சனையாக இருந்து யார் அந்த அழைப்பை விடுத்தார், அதாவது யார் என்றதை விட்டு என்னன்றது தானே பார்க்க வேண்டும். இப்போ அண்டைக்கும் ஒரு டாக்டர் வள்ளியூர் வழி அழியிருந்தார் ஆர்டிகள் உண்டு தெளிவா. அது கோரிக்கை விடுத்தவரை விடுங்க, கோரப்பட்ட கோரிக்கை என்னன்றதை நாங்கள் ஆய்வு செய்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு தனிநபரை தாக்க வலிக்கிட்டு, தனிநபர கோரிக்கைக்கு எதிராக கதைக்க வலிக்கிட்டு யாழ்ப்பாண மக்கள் வடகிழக்கில் இருந்து இராணுவம் வெளியேற தேவையில்லைன்ற செய்தி அவங்க சொல்ல வலிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மட்டக்களவை பொறுத்தவரையில்
பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டு எப்பயும் மட்டக்களப்பு இந்த தமிழ் தேசியத்தோடு பயணிக்கிற சமூகம்ன்றதை மீண்டும் ஒரு நிரூபித்த ஒரு களமாக இந்த எங்களோட இந்த கத்தால் நாங்கள் பார்த்தோம். மட்டக்களப்பில் பல இடங்கள் மூடி இருந்தது. ஆனால் அதுலேயும் டவுனுக்குள்ளே மட்டக்களப்பு நகருக்குள்ளே என்பிபி உறுப்பினர்கள் பார்லிமெண்டேரியன் எல்லாரும் போய் கடையை திறக்க சொல்லி அழுத்தம் கொடுத்ததாக ஒரு தகவல் வந்தார். இதை காட்டிச்சேன்டா ஒரு காலம் இராணுவம் எஸ்டிஎஃப் ஆக்கள் போய் ஹர்த்தால் போட்டால் திறக்க சொல்லுவாங்க. பிறகு இராணுவத்தோட இயங்கின குழுக்கள் ஹர்த்தால் போட்டால் போய் திறக்க சொல்லுவாங்க. இப்போ ஆளுங்கட்சி போய் திறக்க சொல்லுது. இவங்க எல்லாம் ஒரே லைனில் ஒரே கோட்டில் இருக்கிறார்கள்ன்றதை மீண்டும் நிரூபிக்கிறாங்க. அப்போ மக்கள் தெரியணும், கோரப்பட்ட ஆறால கோரப்பட்ட இடத்தில் என்ன கோரிக்கைன்றது தானே பார்க்கணுமே. நாங்கள் மாறி வருவோமே. எங்களை விடுதலை போராட்ட காலத்தில் எங்களுக்கும் 2003 முதல் எங்களுக்கும் பல கருத்து முரண்பாடு இருந்தது. ஆனால் நாங்கள் அது ஒருவரும் அதை நாங்கள் விமர்சிக்கலே, சும்மா உதாரணம் எடுத்தா 2003 முதல் தான், அதாவது போராட்ட காலத்தில் அதிகமான பார் தொடங்கினது போராட்ட காலம். 6 தொடங்கின இங்கே இருந்தாங்களால் தொடங்கப்பட்டது. அப்போ வட மாகாணத்தில் எந்த பாரும் தொடங்க இல்லை. மட்டக்களப்பில் அதிகமான குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் அதிகமான பார்களை தொடங்கினது அந்த காலம். இப்போ எங்களுக்கு அதில் விமர்சனம் இருந்தது, ஆனால் விமர்சிக்கல. ஏன்? எங்களோட தேசிய விடுதலை போராட்டத்துக்கு இது பங்களிப்பு செய்யும் என்ற இது தேசிய விடுதலை போராட்டத்துக்கு இது பங்கம் வகிக்கும். நாங்கள் விமர்சிக்க வலிக்கிட்டா அது போராட்டத்துக்கு மழுங்கடிக்கும் என்றதா எல்லாரும் வலிச்சோம், எல்லாரும் போய் சாப்பிட்றோம். ஆனால் இப்போ பாருங்க, எத்தனை பார்கள் வந்துட்டு யாரும் உணர்ந்ததெல்லாம். இப்போ யாரு இப்போ கோரிக்கையை தான் நாங்கள் பார்க்கணும். யாரு கோருனான்றதை விட்டு என்ன கோரிக்கைன்றதை பார்க்கணும். களத்தை பார்த்து நாங்கள் முடிவெடுப்போம். நீங்கள் இந்த இப்பொழுது சொன்ன விடயம் போன்று இப்போ அண்மை காலங்களில் நாங்கள் அண்மையில் நடந்து முடிந்த தேர்தல்களாக இருக்கட்டும், அல்லது இப்பொழுது இந்த கடையடைப்பு நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இந்த வடக்கு கிழக்கு என்று பார்க்கும்போது கிழக்கிலிருந்து அதிகமாக தமிழ் தேசியம் சார்ந்த ஆதரவு இருக்கிறது. வடக்கு மக்கள் எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பார்வை இப்போ பொதுவாக வந்துவிட்டது. இதை இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினராக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதாவது விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளை நசுக்க வேணும், இல்லை தாக்க வேணும் என்று பாரிய அளவிலான தாக்குதல் பல இடங்களில் இருந்தது. அதாவது வெளியிலிருந்து புலம்பெயர்ந்தாக்களாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், சர்வதேசமாக இருக்கலாம். விடுதலை புலிகளை நசுக்க வேணும் என்று பாரிய தாக்குதல், பாரிய அழுத்தங்கள் நடத்தப்பட்டு விடுதலை புலிகளை விடுதலை புலிகள் ஆயுத போராட்டம் மௌனிக்க பிறகு அதுக்கு தலைமை தாங்குகிற தமிழ் தேசியம் சார்ந்து தலைமை தாங்குகிற ஒரு கட்சி தமிழச்சி கட்சி. தமிழ் மக்களால் ஏக பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழச்சி கட்சி. அப்போ அதை இல்லத்தாக இது அதாவது தமிழ் தேசியம் என்றது வடகிழக்கில் இல்லத்தாக போக வேணும் என்ற பெருந்தேசியவாத கொள்கைக்குள்ளே இருந்து அது உள்ளுக்குள்ளே பெருந்தேசியவாதமும் அதிலிருந்து வெளியால் புலிகளால் அடித்து கலைக்கப்பட்டார்கள். வெளிநாட்டில் இருந்துட்டு அவங்க இப்போ தமிழ் தேசியம் கதைக்கிறாங்க. ஆனால் இதில் நோக்கம் என்னென்னா விடுதலை புலிகளும் இல்லை, தமிழரசு கட்சியை பலவீனமாக்கி விட்டா பெருந்தேசியத்தோட பயணிக்கிறார்கள், தேசியங்க ஒழிக்கிடுவாங்க. பெருந்தேசியத்தோட பயணிக்கிறார்கள், தேசியங்க ஒழிக்கிடுவாங்க. அப்போ தமிழரசு கட்சி இல்லை தாக்கணும். அதுக்கு அவங்க ஒவ்வொரு காலத்துக்கு காலம் ஒரு காலம் சம்பந்தனை விமர்சிச்சாங்க, இப்போ சுமந்திரனை விமர்சிக்கட்டும். ஆனால் மொத்தமான அவங்களோட நோக்கம் என்னண்டா தமிழரசு கட்சி பலவீனமாகும். தமிழரசு கட்சி பலவீனமாகுனா தமிழ் தேசிய கொள்கை பலவீனமாகுனா பெருந்தேசிய கொள்கை பலமாகும். இதுதான் நம்மளோட நோக்கம். அதே போல இந்த கர்த்தால் வடிவத்திலும் சரி, பொதுவாகவும் சரி, இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் சுமந்திரன் அவர்கள் அந்த கட்சியை உடைக்கிறார், பிரிக்கிறார், அவர் ஒரு குழப்பவாதி என்ற ஒரு கருத்து இருக்கிறார். அதே போன்று ஒரு சிலர் அவரை ஒரு ஆளுமையானவர், இலங்கை தமிழரசு கட்சியை தனியாக கொண்டு வந்து அதை ஒரு கட்டமைப்பாக, ஒரு அசைக்க முடியாத ஒரு கட்சியாக அவர் உருவாக்குகிறார். அவர் ஒரு ஆளுமையான மனிதர் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் அவரை ஒரு குழப்பவாதியாகவா அல்லது ஒரு ஆளுமையான மனிதராக பார்க்கிறீர்கள்? ஒரே கட்சிக்குள்ள நாங்கள் ஆளையால் விமர்சிக்க இயலாது. இது எங்கள் தமிழரசு கட்சியில உள் பிரச்சனை. ஆனால் நான் வெளியால் சொல்லுவேன், இந்த கருத்தால பொறுத்தவரையில் 6 கோரிக்கை விட்டாதுன்றதுக்கு அப்பால் போறப்பட்ட கோரிக்கை சரியான கோரிக்கை, அதை முழு பேரும் அதில் வளர்ந்துருக்கணும். அதில் என்ன தமிழரசு கட்சியில் பலமான ஆள் பலமில்லாத ஆள்ன்றது கட்சியாக முடிவெடுக்கும்.
வெளியால இருந்து முதல் சம்பந்தரையாவை விமர்சிச்சாங்க, இப்போ சுமந்திரனை விமர்சிப்பாங்களா? அதாவது தமிழ் தேசியத்தை சிதைக்க வேணும் என்று மறைமுகமாக செயற்பாடுகளாக தான் இதை பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு போராட்டத்தில் ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக தாக்குறது தமிழ் கட்சி. வேறு எந்த கட்சியும் இந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். ஏனென்றா அவங்கள் வேறொரு பெருந்தேசியத்தோடு பயணிச்சு கொண்டிருக்கிறார்கள், மறைமுகமாக பயணிக்கிறார்கள். அதே மாதிரி மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த கட்டால் அழைப்பு விடுக்கப்பட்ட போது பொதுவாகவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வந்து அதுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். ஆனாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் அதிகளவாக செறிந்து வாழும் காத்தான்குடி, ஏறாவூர் போன்ற பகுதிகளில் கடைகள் திறக்கப்பட்டிருந்ததாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? இது ஒரு காத்தான்குடி வளமையிலேயே நாங்கள் எங்களுக்கு தமிழர்கள் ஒரு ஹர்த்தால போடைக்குள்ள முஸ்லீம்கள் ஆதரவு சார குறைவு. ஆனால் இந்த முறை ஆதரவு தந்திருக்கிறாங்க. அதில் காத்தாங்குடி விதிவிலக்கா விட்டாலும் ஆனால் ஏனைய இடங்களில் முஸ்லீம்கள் ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிது. காத்தாங்குடியில் 100% ஆதரவு இல்லை, கொஞ்சம் கிடைச்சது. ஆனால் வெளியால் மற்ற இடங்களில் முஸ்லீம்கள் ஆதரவு கிடைச்சதுன்றது எங்களுக்கு ஒரு பெட்டியாக தான் நாங்கள் பார்க்கணும். ஏன்னா முதல் அவங்க ஒரு காலம் எங்களுக்கு ஆதரவு வழங்குறதே இல்லை. தமிழர்கள் போராட்டத்துக்கு எந்த இடத்துலையும் அவங்க இப்படியான அகிம்சை ரீதியான போராட்டத்துக்கு அவங்க ஆதரவு வழங்க இல்லை. ஏன்னா இந்த முறை ஆதரவு வழங்குனதுன்றது ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆளுகைக்கு உட்பட்ட அந்த மாநகர சபை, இந்த உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்களை வழி நடத்தும் ஒரு பொறுப்பு உங்களிடத்தில் தரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் என்ன? என்னென்னா தமிழரசு கட்சியில் ஆளுகையில் 7 சபைகள் இருக்குது. 7 சபையையும் வினைத்திறனாக இயங்க வைக்கிறதுக்கு நான் மாநகர சபையில் தலைமையாக செய்த அதன் அடிப்படையில் என்ன நியமிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கள விஜயங்களை செய்து வருகிறோம். ஒரு பிரதேச சபையாக போய் அவங்களோட கலந்தாச்சுட்டு அவங்களோட விடயங்களை ஆய்வு செய்து எதிர்காலத்தில் அவங்க என்ன விதமான செயற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை நாங்கள் நேரடியாக சென்று செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு தலைவர்களோட நாங்கள் ப்ரோக்ரஸ் ரிவ்யூ வைக்கிறதுக்கு இருக்கிறோம். அது போன மாதம் 13ஆம் தேதி நடந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா தலைவர்களோட சுழற்சி முறையில் ஒவ்வொரு பிரதேச சபையிலையும் அந்த கூட்டம் நடக்கும். அதிலிருந்து அவங்க என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க, அதில் இருக்கிற சட்ட சிக்கல்கள் என்ன, எப்படி அவர்களை வெற்றி அடைய வைக்கலாம் என்ற விடயங்களை நாங்கள் அது மூலமாக வழிநடத்துவோம். அதே போல் இன்று இப்போ சில சபைகள் என்ன கன்சல்டனாக நியமிக்கிறதுக்குரிய பிரேரணைகளை சபையில் போடுறாங்க. அதன் மூலம் அவ்வாறு கன்சல்டனாக சட்ட ரீதியாக எனக்கு அந்த அதிகாரம் வரும் பட்சத்தில் இன்னும் வினைத்திறனாக செயற்பாடுகளை எங்களால் செய்யலாம். ஏன்னா மக்கள் கொடுத்த ஆணையை சரியாக மக்களுக்கு சென்றடைய வேணும். அதுக்காக தான் என்ன கட்சி நியமிச்சிருக்கிறது. ஏன்னா எங்களோட காலத்தில் மட்டக்களப்பு மாநகரம் ஒரு முதன்மை நகரமாக மாற்றின அந்த அடிப்படையில் தான் கட்சி என்ன நியமித்தது. ஸோ எனக்கு இருக்கிற அந்த நாலேஜை மற்ற சபைகளுக்கும் வழங்கி ஒரு வினைத்திறனான ஒரு சபையாக இயங்குறதுக்கு என்னது ஆலோசனைகளை வழங்கலாம், அமுல்படுத்துறது அவங்க. இப்படி ஒரு ஆலோசகராகவோ அல்லது தலைவர்களை வழிநடத்தும் ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்கு. அண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளர் ஒருவர் இந்த நுண்கடன்கள் தொடர்பாக நுண்கடன்கள் வழங்கும் அந்த நிறுவனங்களை தலைவர்களை அல்லது இங்கு கிளை தலைவர்களை அழைத்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். இங்கு அவர்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவர்களுடைய அந்த தலைமை காரியாலயத்தில் அவர்கள் அதற்குரிய அந்த அப்ரூவல் அதில் எடுத்து இங்கு அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாக இருக்கும் நினைக்கிறீர்களா? சில எந்த உள்ளூராட்சி மன்றங்கள் ஆளுகை என்றது மிக பலம். அந்த சபையில் தலைவர் மேலே தான் முடிவெடுக்கணும். இந்த பிரதேசத்தில் என்ன இயங்க வேணும், என்ன செய்ய வேணும். அவர்களை மீறி அந்த பிரதேசத்தில் ஒன்றும் இயங்க இயலாம். நான் மாநகர தொழில்களையும் மிக இறுக்கமாக இருந்தனால் நாங்களும் இப்போ எல்லா சபைகளையும் சொல்லியிருக்கிறோம், நுண்கடனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இப்போ நுண்கடனை முதலாவது பாயிண்ட் என்னென்னா, சில நுண்கடன் சென்ட்ரல் பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணலை.
சென்ட்ரல் பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ணாத நுண்கடன் நிறுவனங்களை வெளியேற்றினான். நான் மாநகரத்துக்குள்ள இருக்கக்குள்ள சென்ட்ரல் பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ணாத சின்ன நிறுவனங்களை வெளியேற்றினோம். நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ண இல்லை. ஸோ அது நடக்கும். பிறகு அடுத்த என்னென்னா இவங்களை வச்சிருக்கிற ஃபார்ம்ஸ் முழுதுமே இங்கிலீஷ் இல்லாட்டி சிங்களம். வடகிழக்குன்றது தமிழ் ஆட்சி மொழி. இங்கே நடக்கிற முழுதுமே தமிழாக இருக்கும். இதான் அந்த சட்டத்துக்குள்ளாக நாங்கள் அவங்களுக்கு இறுக்கி பிடிக்கணும். மற்றது அப்போ எல்லா ஃபார்ம்ஸும் தமிழில் வரக்குள்ள வாய்ச்சிட்டு போட்டு தமிழில் வாய்ச்சிட்டு கையெழுத்துக்கலாம் உண்டு. மற்றது அவங்களோட க்ரைட்டேரியா எல்லாம் இன்னொரு இடத்துல லோன் எடுத்திருந்தால் அவர் லோன் கொடுக்கலாம். ஆனால் மற்ற இடங்களில் லோனை எடுக்கலன்னு காட்டி லோன் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் நடைமுறையில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து பப்ளிக்கை சிக்கலில் மாட்டு. இப்போ இதிலெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி இறுக்கிட்டு வர வேண்டியது உள்ளூராட்சி மன்றங்களோட பொறுப்பு. அவங்க வீடு வழியை போய் காசு கொண்டு இயலாது, காசு கலெக்ட் பண்ண இயலாது. இப்போ நாங்களுக்குள்ள சில இடத்துல குரூப்பாக கதைக்க வேணுமென்ற ஒரு கண்டிஷனை போட்டு நாங்கள் செய்யலாம். ஏற்பாடு இருக்குது. அந்த தைரியம் அந்த பலமும் கொண்டு வரணும். நாங்கள் கொண்டு வந்தால் செய்யலாம். இப்போ மட்டக்களப்புக்குள்ளேயும் நான் பார்த்தேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொன்று வந்திருக்கு. ஆனால் சென்ட்ரல் பேங்கில் ரெஜிஸ்டர்டு இல்லை. கன பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் செய்யலாம். ஸோ பப்ளிக்கை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு இல்லை. அந்த பொறுப்பு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு 100% இருக்குது. அப்போ அதை அந்த தலைவர்கள் அட்டாயம் செய்ய வேண்டியது. இறுதியாக நீங்கள் மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர், நீங்கள் இருக்கும் பொழுது முதல்வராக பல திட்டங்களை முன்னெடுத்திருந்தீர்கள். குறிப்பாக அந்த நகரை அழகுபடுத்தும் ஒரு திட்டத்தை நீங்கள் முன்னெடுத்திருந்தீர்கள். இப்பொழுது உங்களுடைய பார்வையில் மட்டக்களப்பு மாநகர சபையின் நிலை என்ன? இல்லை, நாங்கள் வெளியேறி 2 வருஷம் 2023 மார்ச் 19 நாங்கள் வெளியேறினா. அதுக்கப்புறம் அந்த 2 வருஷம் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இயங்கினதால் சில மாற்றங்களை காணக்கூடியது. ஆனால் இப்போ புதுசாக தெரிவு செய்யப்பட்ட முதல்வர் மூலமாக நாங்கள் அவற்றை மீள புதுப்பித்து புதிய அழகான நகரத்தை மாற்றுறதுக்கான ஆலோசனைகளை நாங்கள் வழங்குவோம். என்று எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தீர்கள். நன்றி. மின்னல் 24 நிறுவனத்துக்கு நீண்ட நாட்களுக்கு பின்பு என்னையும் அழைத்து மக்களுடன் கலந்துரையாட வைத்ததுக்கு மிக நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.